கடவுளை துதிக்கையில் சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு காலையிலும் கதிரே நீ கடவுளை துதிக்கையில் சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு ஆலய திருமணியே நீ ஆண்டவன் குரலையசை நாள தவ குலமே நீ அருள் தரும் பலியசை காலையிலங்கதிரே நீ கடவுளை துதிக்கையில் சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் கூறுகிறார், நம் துன்பங்களின் எண்ணங்களை அல்ல அமைதியின் எண்ணங்களை எண்ணுகிறேன். நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எல்லா இடங்களினின்றும் உங்களது அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீண்டும் அழைத்து வருவேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிற இந்த நாளில் நம்மையே இறைவனுடைய திருப்பாதம் சமர்ப்பிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இதயத்திற்கு உரியவர்களாய் வாழ குற்றங்கள், குறைகள், பாவங்கள், தவறுகளை விட்டுவிடுவதாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட முழுமையான நம்பிக்கையினால், விசுவாசத்தினால் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து நடப்போம் என்றும் வாக்குறுதி அளித்து இந்த திருப்பலியின் வழியாக உன்னத ஆசீர் பெற ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால்
முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமா. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் சிற்றேட்டை எடுத்து தின்றேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 8 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, விண்ணகத்திலிருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி, கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானதூதரின் கையிலுள்ள பிரிக்கப்பட்ட சுருளேட்டை நீ போய் வாங்கிக்கொள் என்றது. நானும் அந்த வானதூதரிடம் சென்று அந்த சிற்றேட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன். அவரோ, இதை எடுத்து தின்றுவிடு, இது உன் வயிற்றில் கசக்கும், ஆனால் வாயில் தேன் போல் இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார். உடனே வானதூதரின் கையில் இருந்த அந்த சிற்றேட்டை எடுத்து தின்றேன். அது என் வாயில் தேனை போல் இனித்தது, ஆனால் அதை தின்ற பொழுது என் வயிற்றில் கசந்தது. பல்வேறு மக்களினத்தார், நாட்டினர், மொழியினர், மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவை எனக்கு அறிவுரை தருகின்றன. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன். ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. வாயை ஆவென திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன், ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. Alleluia, 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 Alleluia. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின் தொடர்கின்றன. அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19, இறைவார்த்தைகள் 45 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தத் தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார்.
தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் இல்லம் இறைவேண்டலின் வீடு. அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புதிதாக கிறிஸ்தவ மதத்தை தழுவிய ஒருவரை பரம்பரை கிறிஸ்துவர் ஒருவர் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். முதலில் நலம் விசாரித்த அவர், இயேசுவை பற்றி உமக்கு தெரியுமா என்று கேட்கிறார். அதற்கு எனக்கு அவ்வளவாக தெரியாது என்று சொல்லுகிறார் அந்த புதிதாக மதம் மாறியவர். மீண்டுமாக அவர் கேட்கிறார், இயேசு கிறிஸ்து எந்த ஊரில் பிறந்தார் என்று தெரியுமா? தெரியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் தந்தை யார் என்று தெரியுமா? தெரியாது. இயேசு கிறிஸ்து எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. இயேசு கிறிஸ்து எவ்வளவு புதுமைகள் செய்திருக்கிறார் என்றாவது தெரியுமா? தெரியாது. சரி, இதெல்லாம் விடு, இயேசு கிறிஸ்து எப்படி இறந்தார் என்றாவது தெரியுமா என்று கேட்டபோது தெரியவே தெரியாது என்று சொல்லுகிறார். இவருக்கு கொஞ்சம் கோபமும் வந்து விடுகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியவில்லை, ஆனால் நீ எப்படி கிறிஸ்துவ மதத்தை தழுவினாய் என்று கேட்டபோது அந்த புதிதாக கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட நபர் சொன்னாராம், நான் குடித்துவிட்டு என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் துன்புறுத்தி கொண்டு வந்தேன். என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லோரையும் தினமும் நான் அடிப்பது உண்டு, வசைப்பாடுவது உண்டு, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்கள் மீது கோபமும் எரிச்சலான வார்த்தைகளும் பேசுவது உண்டு. ஆனால் என்னை ஒரு குருவானவர் சந்தித்தார். பல நாட்கள் தொடர்ந்து அந்த சந்திப்பு இருந்து கொண்டே இருந்தது. எனக்குள் ஒரு மாற்றம் வந்தது. நான் நல்லவனாக இருக்கிறேன். இப்பொழுதெல்லாம் நான் குடிப்பதில்லை, என் மனைவியை திட்டுவதில்லை, என் பிள்ளைகளை அடிப்பதில்லை. நான் நன்றாக வாழ்கிறேன், என் குடும்பம் நன்றாக இருக்கிறது. எனக்குள் ஒரு நிம்மதியும் மன அமைதியும் நிறைவும் சந்தோஷமும் இருப்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். அந்த குருவானவர் ஒரு வார்த்தை சொன்னார், இதையெல்லாம் செய்தவர் இயேசுதான் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார். எனவே நான் அந்த இயேசுவை பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம் அந்த மனிதர். என் அன்பிற்குரியவர்களே, நமக்கு இயேசுவை பற்றி எவ்வளவு தெரிகிறது என்பது முக்கியம் அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது மிக மிக முக்கியம், அவசியம் ஆகும். என் அன்பிற்குரியவர்களே, பாருங்கள் இறைவார்த்தையை. என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று நற்செய்தி குறிப்பிடுகிறது. முதல் வாசகம், இதை எடுத்து தின்றுவிடு, இது உன் வயிற்றில் கசக்கும், ஆனால் வாயில் தேன் போல இனிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது எதை குறிப்பிடுகிறது? வயிற்றில் கசக்கும் என்று சொல்லும் போது இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு செயல்படுவது என்பது மிக மிக கடினமான ஒன்று. கேட்பதற்கு இனிமையாக இருக்கும், பேசுவதற்கு இனிமையாக இருக்கும், ஆனால் அவற்றை வாழ்வில் ஏற்று கடைபிடிப்பது என்பது மிக மிக கடினமான ஒன்று. இதை நாம் செய்ய வேண்டும், இதை நாம் செய்ய வேண்டும். நம் வாழ்விலே இறைவார்த்தையை பின்பற்ற வேண்டும், அதை வாழ்வாக்க வேண்டும் என்பதையே இறைவார்த்தை எடுத்து கூறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பணி வாழ்வு இரண்டு பிரிவாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று கலிலேய பணி, மற்றொன்று எருசலேம் பணி. கலிலேய பணி என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய புதுமைகள், அவருடைய போதனைகள், அவருடைய வல்ல செயல்கள், இவற்றையெல்லாம் மையப்படுத்தியதாக அமைந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு இந்த உலகத்திற்கு மதிப்பீடுகளை விதைத்தார், நற்செய்தியை அறிவித்தார் என்பதை எடுத்துக் கூறுவது கலிலேய பணி.
எருசலேம் பணி என்பது, அன்பிற்குரியவர்களே, இந்த எருசலேம் பணி என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், அவருடைய துன்பம், அவருடைய மரணத்தை எடுத்து கூறுவதாய் அமைந்திருக்கிறது. ஜெருசலேம் என்பது வழிபாட்டினுடைய மையம். அது வெறும் வழிபாட்டினுடைய மையம் மட்டுமல்ல, வாழ்வினுடைய மையம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மக்களின் தலைவர்கள், இவர்களுக்கும் இந்த இறைவார்த்தை சென்று சேருகிறது. ஆனாலும் கூட எந்த விதமான தாக்கத்தையும் அது ஏற்படுத்தவில்லை. அவர்களுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரவில்லை. அவர்களுடைய வாழ்வு ஆண்டவருக்குரியதாய் மாறவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி ஒழித்து விடலாம் என்பதிலேயே அவர்கள் குறியாக இருந்தார்கள். அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒழிப்பதிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, எருசலேமை ஆண்டவர் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். வெறும் எருசலேம் என்பது இதோ இந்த இறை சமூகம், இந்த திரு அவை, இந்த மக்கள் கூட்டம் நம்முடைய உள்ளம் என்பதை உணர்ந்து கொண்டு நம் உள்ளத்தை தயார்படுத்த வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கோபம் வருகிறது. அந்த கோபம் நியாயமான கோபமாகவும் இருக்கிறது. என் இல்லத்தை நீங்கள் கல்வர் குகையாக்கி விட்டீர்களே என்று சொல்லும் போது இறைவனுடைய மனது புண்படுகிறது, வேதனைப்படுகிறது. ஆண்டவர் வாழும் இல்லமாகிய இந்த உள்ளத்தை கல்வர் குகையாக்கி விட்டோம் என்றால், தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து குற்றங்கள் பாவங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம் என்றால் இறைவனுடைய மனம் புண்படுகிறது, வேதனைப்படுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, அவர் சொல்லுகிறார், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு, இது இறைவனுடைய பிரசன்னமாகின்ற உள்ளம் என்பதை உணர்ந்து கொண்டு நல்லவர்களாக வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான அழைப்பு தான் இந்த நாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயம் போல நம்முடைய இருதயமும் மாற வேண்டும். எல்லோரையும் அரவணைக்கிற இதயம், எல்லோரையும் அன்பு செய்கிற இதயம், எப்பொழுதும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிற இதயம், எல்லோரிடத்திலும் நேசத்தோடும் பிரியத்தோடும் பழகுகின்ற இதயம், வேறுபாடுகளின்றி பாகுபாடுகளின்றி எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ளுகிற இதயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இதயம். அப்படிப்பட்ட இதயத்தை ஆண்டவரே எனக்கு தா என்று கேட்டு ஜெபிக்கிற நாள் தான் இந்த நாள். எனவே இந்த உன்னதமான ஆசீர்வாதமிக்க நாளில் நாம் இயேசுவின் திரு இருதயத்திற்கு உகந்தவர்களாக வாழ அடியெடுத்து வைப்போம். ஆசீரை பெறுவோம். ஆமீன். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் அன்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் அன்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை இறைப்பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதா எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல அன்பு இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தி அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினி. அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுலத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானகத் தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி,
எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியை நேர்ச்சருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். எழுந்து வருகின்றார், எண்ணில்லாரோடு அன்புடனே தலைவன் தருகின்றார், தலைவன் தருகின்றார். எண்ணில் ஒன்றாக இந்த தேவன் எழுந்து வருகின்றார், எண்ணில்லாரோடு அன்புடனே தலைவன் தருகின்றார், தலைவன் தருகின்றார்.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் நம்மையும் நம் குடும்பங்களையும் அர்ப்பணம் செய்து ஜெபிப்போம். இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமென். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். கேட்டபடியே உங்களுக்கு நடக்கும் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் உள்ளம் இறைவன் வாழும் இல்லம் என்பதை உணர்ந்து சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. சிந்தனை சொல்லனைத்தும் இந்த செயல்கள் ஒன்றும் இந்த சிந்தனை சொல்லனைத்தும் இந்த செயல்கள் ஒன்றும்
முற்றும் இந்த உடல் பொருளாவி முற்றும் உன் புகழதி மிகு மகிமைக்கு எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் சிநேகமாயிரும், மரியாளின் மாசற்ற எங்கள் இருதயமே, ரட்சணியமாயிரும், சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.